கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 97ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் நீதிமான்கள், ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்ற நீங்கள், அவருடைய அபிஷேகத்தை பெற்ற நீங்கள் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். அப்போ நீதிமான் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நீதிமான் எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னா, அவர்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களுடைய இருதயம் எப்படி இருக்குமா, செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ லோத்து அப்படிங்கிற ஒரு மனிதன் இருந்தார். அவர் வாழ்ந்த இடம் சோதம் குமரா. அது பாவப்பட்ட ஒரு பூமி, அது பாவப்பட்ட ஒரு இடம். பாவம் நிறைந்த அந்த இடத்துல இந்த லோத்து நீதிமானாக, பரிசுத்தமாக, தேவனுக்கு பிரியமாக அவர் வாழ்கிறார். அப்போ அவருடைய தேசத்தை ஆண்டவர் ஒரு நாள் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க செய்த பாவம், அந்த அக்கிரமம் எல்லாம் ஆண்டவருக்கே அது பொறுக்க முடியல. அந்த அளவுக்கு அந்த ஜனங்கள் பாவம் செய்யறாங்க. ஆனா நீதிமானாய் வாழ்ந்த, பரிசுத்தமாய் வாழ்ந்த, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த அந்த லோத்துனுடைய குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தேவ தூதர்களை அனுப்பி கரங்களை பிடித்து இழுத்து, நீ அந்த தேசத்துக்கு போ என்று சொல்லி மழைக்கு அனுப்புகிறார். தப்பி போகும்படிக்கு, அவர்கள் தப்புவிக்கப்படும்படி கர்த்தர் அங்கே உதவி செய்கிறார். ஆம், நீதிமானுக்காக ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப நீதிமான் அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். தாகத்தோடு காணப்படுறாங்கன்னா அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும். ட்ரெஸ் இல்லாம, வஸ்திரம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு வஸ்திரம் கொடுப்பாங்க. அப்போ காவல்ல இருக்கிறவங்களை விசாரிப்பாங்க, காவல்ல இருக்கிறவங்களை போய் பார்ப்பாங்க, வியாதியோடு இருக்கிறவர்களை விசாரித்து அவர்களுக்காக ஜெபிப்பாங்க. இவங்கதான் நீதிமான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்ப நீதிமான்கள் எப்படி தீர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னா, தன்னுடைய வார்த்தைகளினால் நீதிமான்கள் என்று தீர்க்கப்படுகிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. அப்போ நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் நீதிமான்களா அல்லது குற்றவாளிகளா என்று வார்த்தையை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறதாக வேதம் சொல்கிறது. அப்போ உங்களுடைய வார்த்தைகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அப்ப நீதிமான் அப்படின்னா, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதினாலதான் நம்ம எல்லாருமே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா நம்மளுடைய வார்த்தைகள் மிகவும் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வார்த்தைகள் முக்கியம், நம்மளுடைய செயல் முக்கியம், நம்மளுடைய பரிசுத்தம் முக்கியம். நீதிமான் அந்த லோத்து அந்த பாவம் நிறைந்த அந்த பூமியிலையும் பரிசுத்தமாய் தேவனை பற்றி கொண்டு வாழ முடியும்னா, நிச்சயமாக தேவனை அறிந்த நீங்கள், தேவனை கிறிஸ்துவை உடைய நீங்கள் நிச்சயமாய் பரிசுத்தமாய் நீதிமானாய் வாழ முடியும். அப்படி நீங்கள் வாழும் பொழுது, நீங்கள் நீதிமானாய் இருக்கிற பட்சத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க மகிழ்ச்சி இல்லாம இருந்தீங்கன்னா தேவனிடத்திலே மனம் திரும்புங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, நீதிமானுக்காக வெளிச்சத்தையும் செம்மையான இருதயத்திற்காக ஆண்டவரே நீர் மகிழ்ச்சியும் வைத்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள், ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வெளிச்சத்தை கொடுப்பீராக, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் நீர் உதவி செய்து மகிழ்ச்சியை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ வைத்து அழகு பார்க்க வல்லவராயிருக்கிறார். God bless you.